நவராத்திரி பெருவிழா இன்று இனிதே துவங்குகிறது. ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற முப்பெரும் தொழிலையும் செய்யும் முப்பெரும் சக்திகளை போற்றும் விழா. முதல் 3 நாள் அன்னை பராசக்திக்குரியது. அந்த வரிசையிலே இன்று நாம் லலிதாம்பிகையை பக்தி செய்யலாம். இந்த நவராத்திரி சமயத்தில் எல்லோரும் லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் லலிதா நவரத்ன மாலை பாராயணம் செய்வார்கள். லலிதா தேவியின் வாக்கிலிருந்து வந்த வசினி தேவிகள் இயற்றியது அந்த லலிதா சகஸ்ரநாமம். இதை பாடுவதற்கு சிறந்த இடம் எது என்று அகத்தியர் ஹயக்ரீவரை கேட்க திருமியச்சூர்னு சொன்னாங்களாம். திருமியச்சூர் ஒரு சிவன் கோவில். இங்கே அம்பிகை லலிதாம்பிகைங்கிற பெயரில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறாள். வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அருள் பொங்க அழகுற அதி அற்புதமாக காட்சி தருகிறாள். ஹயக்ரீவர் சொற்படி அகத்தியர் இங்கே தன் மனைவி லோபமுத்ராவுடன் வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாடுகிறார். அது வடமொழியில் இருக்கிறது. அப்போது லலிதாம்பிகை அகத்தியருக்கு நவரத்னங்களாக வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம்னு நவரத்னங்களாக காட்சி கொடுத்ததால் அகத்தியர் தமிழிலே லலிதா நவரத்ன மாலை இயற்றினார். இந்த நவராத்திரி சமயத்தில் கொலு வைக்கவில்லை என்றாலும் எல்லோரும் கண்டிப்பாக லலிதா சகஸ்ரநாமம், லலிதா நவரத்ன மாலை, அம்மன் பாடல்கள் அனைத்தையும் பாடி அம்மன் அருளை பெற வேண்டும். இந்த அம்பிகை மிக அழகாக கொலுசு போட்டிருப்பாள். அதாவது ஒரு பக்தையின் கனவிலே அம்பிகை தோன்றி தனக்கு கொலுசு வேண்டும் என்று கேட்கிறாள். அந்த பக்தை திடுக்கிட்டு எழுந்து, அம்மா இந்த திருமியச்சூர் வந்து கொலுசு வாங்கிட்டு வரா. சிவாச்சாரியர்கள் சொல்கிறாங்க, கொலுசெல்லாம் போடுறதுக்கு இடம் இல்லையேம்மான்னு. இல்லை, அம்பிகையின் கனவில் சொன்னாள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க முயற்சி பண்ணுறாங்க. பார்த்தா அந்த கால் இருக்கிற இடத்துல காலம் காலமாக அப்படியே அபிஷேக பொருட்கள் எல்லாம் போய் அடைத்திருக்கு. அதை எடுத்து விட்டோடனே கொலுசு போட வழி இருக்குது. அழகாக கொலுசு போட்டிருக்கா. இது இப்போ ஒரு 100 வருஷத்துக்குள்ளே நடந்தது தான். அதனால் அம்பிகைக்கு எல்லோரும் கொலுசு வாங்கி கொண்டு போய் கொடுத்து காணிக்கை செலுத்துகிறார்கள். கொலுசு காணிக்கையை எடுத்து செல்பவர்கள் ரசீதையும் மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும். நம்ம வீட்டில் கொலு வைக்கலைனாலும் நம்ம அன்றாடம் இந்த 9 நாட்களும் இந்த லலிதா சகஸ்ரநாமம், லலிதா நவரத்ன மாலை, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எல்லாத்தையும் படித்து அம்மன் அருளை பெற வேண்டும். எல்லா கோவிலிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சந்தோஷமாக உடுத்தி கொண்டு கோவிலுக்கு சென்று வழிபட்டு எல்லாத்துலேயும் கலந்து உற்சாகமாக இருப்போம். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல் வாழ்த்துக்கள். லலிதாம்பிகை திருவடிகளே சரணம்.